உங்களுக்கு பசிக்குது, நீங்கள் ஹோட்டல் போகிறீங்க. அந்த ஹோட்டல் மெனுவில் மேக்ஸிமம் நீங்கள் எவ்வளோ டிஷ்ஷஸ் பார்த்துருப்பீங்க? ஒரு 10 இல்லைனா 20. அதுவே ஒரு லிக்கர் ஷாப் போங்க, பிராண்டி, விஸ்கி, ரம்மு, ஜின்னு, ஓட்கா, பீரு, ஒயின்னு ஏகப்பட்ட வெரைட்டியில் ஏகப்பட்ட பிராண்ட்ஸு ஏகப்பட்ட அளவுகளில் உங்களால் லிக்கரை பார்க்க முடியும். செருப்பு பிஞ்சு போகும். ஆனால் என்னைக்காவது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா இந்த லிக்கர்ஸ்க்கெல்லாம் என்ன டிஃப்ரென்ஸ்னு? இன்னைக்கு பார்த்துருவோம் வாங்க. இந்த ஆள்காலையெல்லாம் வித்தியாசப்படுத்துறது 2 விஷயம். ஒன்று அதோட மூலப்பொருள், இன்னொன்று அது செய்யப்படுற விதம். ஃபஸ்ட்டு இந்த ப்ராசஸிங் மெத்தடை பார்த்துடலாம். ஆள்காலை 2 விதமான மெத்தடில் செய்வாங்க. ஒன்று ப்ரூவிங், இன்னொன்று டிஸ்டிலேஷன். ப்ரூவிங்கிறது ரொம்ப சிம்பிள். நம்ம நேற்று சாப்பாட்டில் தண்ணி ஊற்றி வச்சு அதை ஃபெர்மெண்டேஷன் ஆக்கி அடுத்த நாள் பழைய கஞ்சியாக மாற்றி குடிக்கணும் இல்லையா, அந்த மெத்தடுக்கு பேர் தான் ப்ரூவிங். பீரு, ஒயின் எல்லாமே இந்த ப்ரூவிங் மெத்தடில் செய்யப்படுற ஆள்கால் தான். இதில் ஆள்கால் பர்சன்டேஜுங்கிறது ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அதுவே டிஸ்டிலேஷனுங்கிறது அந்த பழைய கஞ்சியை ஒரு சர்டன் டிகிரிக்கு ஹீட் பண்ணும்போது அதில் இருக்கிற தண்ணி எல்லாமே ஆவியாக வெளியேறும். அப்படி ஆவியாக வெளியேற தண்ணியை இன்னொரு பாத்திரத்தில் பிடிச்சா அதுக்கு பேர் தான் டிஸ்டிலேஷன். இந்த டிஸ்டிலேஷன் மெத்தட பழைய தமிழ் படங்களை நீங்கள் பார்த்துருக்க முடியும். இந்த ஊருக்கு ஒதுக்கு போகிறோமா பானையெல்லாம் வச்சுட்டு சாராயம் கச்சுற மாதிரி சீன்ஸ் எல்லாம் வரும் இல்லையா, அது எல்லாமே இந்த டிஸ்டிலேஷன் மெத்தட் தான். பிராண்டி, விஸ்கி, ரம்மு இது எல்லாமே இந்த டிஸ்டிலேஷன் மெத்தடில் செய்யப்படுற ஆள்கால் தான். ப்ரூவிங் மெத்தடில் செய்யப்படுற பீரு, ஒயினை கம்பேர் பண்ணும்போது இதோட ஆள்கால் பர்சன்டேஜுங்கிறது கொஞ்சம் அதிகம். இந்த இடத்துல உங்களுக்கு இன்னொரு டவுட் வந்திருக்கும். இந்த மெத்தட் தெரிஞ்சுன்னா நம்மளே நம்ம வீட்டில் லிக்கர் தயாரிச்சுக்கலாமே அப்படின்னு உங்களுக்கு தோணும். ஆனால் இப்போ நான் சொன்ன மாதிரி அது அவ்வளோ ஈஸியான ப்ராசஸ் கிடையாது. அதுவும் இல்லாமல் கவர்மெண்ட்டோட ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு. உதாரணத்துக்கு விஸ்கினா விஸ்கியில் இவ்வளோ பர்சன்டேஜ் ஆள்கால் தான் இருக்கணும், ரம்முன்னா ரம்மில் இவ்வளோ பர்சன்டேஜ் ஆள்கால் தான் இருக்கணும்னு கவர்மெண்ட்டோட ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ் இருக்குது. அதை கம்பெனிஸ் தயாரிக்கும் போது ஆள்கால் மீட்டர் மாதிரியான டூல்ஸ் அண்ட் எக்யூப்மெண்ட்ஸ் அவங்ககிட்ட இருக்கும். இதனால் க்ளோஸாக மானிட்டர் பண்ணி நமக்கு டெலிவர் பண்ண முடியும். ஒருவேளை நம்மளே லிக்கரை தயாரித்தோம் அப்படின்னா அதில் ஆல்கஹால் கண்டென்ட் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்படி ஆல்கஹால் கண்டென்ட் அதிகமாக இருக்கிற லிக்கரை நம்ம கன்சூம் பண்ணும்போது ஒருவேளை கண்ணு போகிறதுக்கோ, லிவர் போகிறதுக்கோ, கோமால போகிறதுக்கோ, ஏன் உயிரே போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. நம்ம யார் வம்புக்கும் போகிறது இல்லை, யார் தும்புக்கும் போகிறது இல்லை. நம்ம உண்டு, நம்ம சோழி உண்டுன்னு போயிடுறது. இவ்வளோ நேரம் ப்ராசஸிங் மெத்தடை பார்த்தோம் இல்லையா, இப்போ ஓவனோட மூலப்பொருளையும் பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு ப்ரூவிங் மெத்தடில் செய்கிற பீர் அண்ட் ஒயின். பீரோட மூலப்பொருள் பார்லி. பார்லியை முளைக்கட்டை வச்சு ட்ரை ஆக்கி அதை ஃபெர்மெண்டேஷன் பண்ணி கிடைக்கிறது தான் பீர். பீரில் இந்த ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸ் அப்போ ஹாப்ஸ் ஆட் பண்ணுவாங்க. இந்த ஹாப்ஸை எதுக்கு ஆட் பண்ணுறாங்க அப்படின்னா பீரில் லைட்டாக ஒரு கசப்புத்தன்மை தெரியணும் அப்படிங்கிறதுக்காக ஆட் பண்ணுவாங்க. அதுக்கு அடுத்ததான் ஒயின். ஆப்வியஸாக ஒயினோட மூலப்பொருள் என்னங்கிறது உங்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும், கிரேப்ஸ். ஒயினில் 2 விதமான ஒயின் இருக்குது. ஒன்று ஒயிட் ஒயின், இன்னொன்று ரெட் ஒயின். க்ரீன் கலர் கிரேப்ஸ்லேருந்து ஜூஸை மட்டும் எடுத்து அதை ஃபெர்மெண்டேஷன் பண்ணி எடுத்து அதுலேருந்து கிடைக்கிறது தான் ஒயிட் ஒயின். அதுவே பிளாக் கலர் கிரேப்ஸை மேஷ் பண்ணி ஸ்கின்னோட ஃபெர்மெண்டேஷன் பண்ணி எடுத்தால் அதுலேருந்து கிடைக்கிறது தான் ரெட் ஒயின். இந்த ஒயினுக்கு ஏஜ் ஆக ஆக அதோட வேல்யூவும் கூடும். அடுத்ததான் பிராண்டி. பிராண்டியோட மூலப்பொருள் ஒயின். ஒயினை டிஸ்டிலேஷன் மெத்தடில் டிஸ்டில் பண்ணி எடுத்தால் அதுதான் பிராண்டி. கிரேப்ஸில் செஞ்ச ஒயின் மட்டும் இல்லை, ஆப்பிள், பெரிஸ், பியர்ஸ்ன்னு மற்ற ஃப்ரூட்ஸை கூட ஃபெர்மெண்டேஷன் பண்ணி அதுலேருந்து கூட பிராண்டியை தயாரிப்பாங்க. அடுத்ததான் விஸ்கி. விஸ்கியோட மூலப்பொருள் பார்லி, ரை, சோளம், கோதுமை. இதில் ஒவ்வொரு தானியங்களோட அளவை பொறுத்தும் விஸ்கியோட டேஸ்ட்டுங்கிறது கொஞ்சம் மாறுபடும். அடுத்ததான் ரம். ரம்மோட மூலப்பொருள் கரும் ஜூஸ் இல்லைனா மொலாசஸ். இந்த மொலாசஸ்ங்கிறது வேற ஒன்றும் கிடையாது, சர்க்கரையோட பை ப்ராடக்ட் தான். ரம்மோட ஏஜிங்கை பொறுத்து அதோட ப்ரைஸுங்கிறது மாறுபடும். அடுத்ததான் வோட்கா. வோட்காவோட மூலப்பொருள் கோதுமை, ரை, சோளம், மேஜராக உருளைக்கிழங்கு. இந்த எல்லா தானியங்களையும் ஒன்றா ஃபெர்மெண்டேஷன் பண்ணுவாங்க. இப்படி ஃபெர்மெண்டேஷன் பண்ணதை ஒரு 3-4 தடவை டிஸ்டிலேஷன் பண்ணுவாங்க. இப்படி டிஸ்டில் பண்ணி கிடைக்கிற வோட்காங்கிறது பார்க்கறதுக்கு தண்ணி மாதிரியே பியூராக இருக்கும். இப்படி வர வோட்கால உங்களுக்கு பிடிச்ச ஃப்ளேவர்ஸான ஃப்ரூட்ஸு, ஹெர்ப்ஸு, ஸ்பைசஸ்ன்னு எந்த ஃப்ளேவரை வேணால் ஆட் பண்ணிக்க முடியும். அடுத்ததாக ஜின். ஜின்னோட மூலப்பொருள் நியூட்ரல் ஸ்பிரிட், ஜுனிபர் பெரி. நியூட்ரல் ஸ்பிரிட்டுங்கிறது வேற ஒன்றும் கிடையாது, ஒரு லிக்கரை மல்டிபிள் டைம்ஸ் டிஸ்டிலேஷன் பண்ணி எடுத்தால் அதுதான் நியூட்ரல் ஸ்பிரிட். அதில் ஸ்மெல் இருக்காது, கலர் இருக்காது, பார்க்குறதுக்கு பியூர் வாட்டர் மாதிரியே இருக்கும். ஆனால் ஆல்கஹால் கண்டென்ட் மட்டும் 90 to 95% இருக்கும். அந்த நியூட்ரல் ஸ்பிரிட்டோட ஜுனிபர் பெரிஸ் ஃப்ளேவர்ஸ்க்கு தகுந்த மாதிரி மற்ற தானியங்களை ஆட் பண்ணி டிஸ்டிலேஷன் பண்ணி எடுத்தால் கிடைக்கிறது தான் ஜின். கடைசியாக டெக்கிலா. டெக்கிலாவோட மூலப்பொருள் அகவேங்கிற ஒரு கத்தாழை. அந்த கத்தாழையிலேருந்து ஜூஸ் எடுத்து அதை ஃபெர்மெண்டேஷன் பண்ணி 2 தடவை டிஸ்டில் பண்ணி எடுத்தால் கிடைக்கிறது தான் டெக்கிலா. இன்னைக்கு போத புடனி வரைக்கும் ஏறுது. இப்படியே வெளியில போய் கேவலப்படுறதுக்கு கண்ணசர் அப்படியே பாய வச்சு படுத்துட்டோம்னா காலையில போய் ஜோலியை பார்த்து. இவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். நெக்ஸ்ட்டு ஒவ்வொரு லிக்கருக்குமே அதோட ஹிஸ்ட்ரியை பற்றி தனித்தனி வீடியோவாக போடுறேன். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.